எங்கள் ஊர் ஐயனார் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம பாப்பாவுக்காக வந்துட்டு இன்னைக்கு வந்து பிறந்த நாள் இல்லையா, அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு இன்னைக்கு வடை பாயசத்தோட வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டுட்டு நம்ம ஊர் ஐயனார் கோயிலில் வந்து பாப்பாவை வந்து சாமி கும்பிட வச்சுட்டு இருக்கோம். இந்த குதிரை, அப்புறம் ஐயாவுடைய கோவில், இது அங்காள அம்மன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம்னு சொல்லலாம் இந்த அங்காளம்மன் கோயில் தான். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை நாங்கள் வந்து மனமாற எங்களுடைய குலதெய்வத்துக்கு இணையாக வழிபட்டுட்டு இருக்கோம். வேண்டத்தை உடனே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஐயனார் இவங்க. மனமாற வேண்டிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வேண்டதெல்லாம் உடனே படிக்க வைக்கக்கூடிய ஒரு சாமி. இது வந்து வீரன் சுவாமி, ரொம்ப பவர்ஃபுல்லான தெய்வம் கூட. இது வந்து தூண்டிகார சுவாமி, பெரியநாயகி அம்மன், இப்படி இங்கே நிறைய தெய்வங்கள்லாம் இங்கே இருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க பார்த்தீங்கன்னா அது வெட்டியான் சாமின்னு சொல்லுவாங்க. என்ன ஃபுல் பேர் எனக்கு தெரியல, ஈசன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நிறையா இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுடைய கோவில். இங்கெல்லாம் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ மரங்கள் இருக்கும். பார்க்கவே ஒரு மாதிரி டெரராக இருக்கும், ரொம்ப பயமாகவும் இருக்கும். அப்புறம் இங்கேருந்து நம்ம கோயில்லேருந்து நம்ம முதியோர் இல்லம் அந்த தெரியுதுங்க இல்லையா, மண் நிறைவி இருக்கும் இல்லையா, இந்த மண் நிறைவி இருக்குல்ல, அந்த மண் நிறைவி இருக்கிற இடம் தாங்க நம்ம முதியோர் இல்லம். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் முதல்ல இருக்கக்கூடிய இடம், அந்த தென்னம்பிள்ளை தெரியுதுல்ல, அந்த மண் நிறைவி இருக்கிற இடம் தான் நம்ம முதியோர் இல்லத்துக்கு காலைல மனை போட்டிருக்கோம். சரிங்களா? இப்படி ஒரு அற்புதமான கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் தாங்க நம்மளுடைய முதியோர் இல்லமும் வருது. அந்த வீட்டுக்கு முதல்ல இருக்கக்கூடிய அந்த மண் நிறைய இருக்க இடம் தான் வந்து நம்ம முதியோர் இல்லம் கட்ட போகிறோம். சரிங்களா? நம்மளுடைய கோவில் வந்து இதுதான், ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஐயனாருடைய ஆலயம். வேண்டியத்தை உடனே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஐயனாருடைய ஆலயம் இது. பார்க்கவே அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். எங்கள் பாப்பா வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, என்னை பார்த்துட்டு வராங்க. சரிங்களா? எல்லாரும் நீங்களும் எங்கள் பாப்பாவுக்காக வந்து நீங்கள் எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணணும். நம்மளுடைய கோவில் எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் எனக்கு நீங்கள் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய கிராமப்புறம்னாலே ஐயனார் தான். அதுவும் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஐயனார் தாங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்லாம் பாருங்கள், அப்படியே எவ்வளோ ஒரு இயற்கையான ஒரு அழகான இடம் பாருங்கள். சுற்றி அப்படியே ரம்யமான இடம். இந்த ரம்யமான இடத்துல இந்த கோவில் அமைப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு அழகான இடம். கண்டங்கத்திரிக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க அம்மா பாருங்க. எல்லாருமே சாமி கும்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனசார நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம என்னுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நாகபராசக்தி அம்மனுடைய கோவில் பற்றின அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ நாகபராசக்தி அம்மனுடைய சேனல்கள் எல்லாமே உங்களுக்கு இது பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய கோயிலுடைய வெப்சைட் இருக்குது, ஸ்ரீ நாகபராசக்தி அம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட நம்மளுடைய கோயிலுடைய முழு டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும்.